நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ், வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன். கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று தொடக்கம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது. கிராமத்துடனான சுமூகமான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று மொனராகலையில். நாட்டின் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 300 தாண்டியிருக்கிறது. நல்லாட்சி அரசாங்கத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கும்புக்கன் ஓயா நீர் விநியோக திட்டத்தில் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டு பயணங்களுக்கு தற்காலிகமாக தடை விதிக்க பிரான்ஸ் தீர்மானம். மேல் மாகாணத்தில் 6 வைத்தியசாலைகளில் ஆரம்பிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இன்று தொடக்கம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக சுகாதார ஊழியர்களும் பாதுகாப்பு துறையினருக்கும் ஏற்றப்பட உள்ளது. நாட்டின் சகல மக்களுக்கும் விரைவில் தடுப்பூசி வழங்கப்பட உள்ளன. கோவிட் பரவலை தடுக்கக்கூடிய வகையிலான சகல நடவடிக்கைகளையும் எடுத்து நோய் தொற்றை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி கூறினார். கம்பகா மாவட்டத்தில் 7 இடங்களில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. கம்பகா, மினுவாங்கொட, கிரிபத்கொட, மீரிகம, மினுவாங்கொட, வத்துப்பிட்டிவல வைத்தியசாலைகளிலும் கம்பகா சுகாதார சேவைகள் பணிமனை வளாகத்திலும் 1500 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. நேற்றைய தினம் 5286 பேருக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கிறது. இதில் அதிக அளவிலானோர் சுகாதாரத்துறை பணியாளர்கள் ஆவர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 1286 பேருக்கும், ராகம வைத்தியசாலையில் 803 பேருக்கும், கலுபோவிளவில் 786 பேருக்கும் கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தொடர்பான பிரிவின் தலைவர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்தார். தடுப்பூசி ஏற்றியமையால் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று வலியுறுத்தியுள்ளார். 1000க்கும் அதிகமான ராணுவ வீரர்களுக்கும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. 10க்கும் அதிகமான இடங்களில் நேற்று தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடற்படை வீரர்களுக்கும் ஆஸ்ட்ராசெனேகா என்ற கொரோனா தடுப்பூசியை ஏற்றும் நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. வெலிசர கடற்படை வைத்தியசாலையில் முதலாவது தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கிறது. 10,000 தடுப்பூசிகள் கடற்படையினருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கொரோனா தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள மக்கள் கூடுதல் ஆர்வம் காட்டுவதாக எமது செய்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். சீனா இலங்கைக்கு 3 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் எண்ணக்கருவுக்கு அமைய முன்னெடுக்கப்படும் கிராமத்துடனான சுமூகமான கலந்துரையாடல் என்ற வேலை திட்டத்தின் மற்றொரு கட்டம் மொனராகல தனமல்வில அலுத்பெப கிராமத்தில் இன்று இடம்பெற உள்ளது. இன்று காலை 10 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் பிரதேசவாசிகளும் இதில் பங்கேற்க உள்ளார்கள். தாம் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் பற்றி ஜனாதிபதிக்கு முறைப்பாடுகள் சமர்ப்பிக்க மக்கள் தயாராகிறார்கள் என மொனராகல மாவட்ட செயலாளர் குணதாச சமரசிங்க எமது நிலையத்திற்கு தெரிவித்தார். கிராமத்துடனான கலந்துரையாடல் என்ற நிகழ்ச்சியின் 8வது கட்டம் இதுவாகும். முதலாவது நிகழ்ச்சி பதுளை குமாரதின கிராமத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வீதி அபிவிருத்தி, உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல், பொருளாதார வலுவூட்டல் உட்பட மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கிராமத்துடனான சுமூகமான கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மினுமாங்கொட பேலியகொட சிறைச்சாலை கொரோனா கொத்தணியின் எண்ணிக்கை 58,488 வரை அதிகரித்துள்ளது. நேற்று 859 நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டார்கள். இதனால் நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 62,445 வரை அதிகரித்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து 55,389 பேர் குணமடைந்துள்ளார்கள்.
நேற்று 8 கொரோனா மரணங்கள் பதிவு செய்யப்பட்டன. கொலன்னாவ, பாணந்துர, காலி, களுத்துறை, மொரட்டுவ, பிலியந்தல, சாய்ந்தமருது, ரத்தினபுரி ஆகிய பகுதிகளில் இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. நாட்டில் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 305 வரை அதிகரித்துள்ளது. நோய் தொற்றினால் உயிரிழந்த 200க்கும் அதிகமானோர் 60 வயதை தாண்டியவர்கள் ஆவர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். எதிர்பார்க்கப்பட்ட இலக்குகளை தாண்டி கடந்த ஆண்டில் இலங்கையின் மொத்த பொருட்கள் மற்றும் சேவையின் ஏற்றுமதி வருமானம் $19 பில்லியன் தாண்டி இருக்கிறது. ஏற்றுமதி அபிவிருத்தி சபை வெளியிட்ட புதிய புள்ளி விவரத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 9 பில்லியன்களை மாத்திரமே எதிர்பார்த்திருந்ததாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை அறிவித்துள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கும்புக்க நோய நீர் விநியோக திட்டத்தில் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. கணக்காய்வு நடவடிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. செயற்திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் 1085 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் அனாவசியமான பல்வேறு செலவினங்களும் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். காதி நீதிமன்றங்கள் தொடர்பாக சட்டங்களை திருத்தி அமைப்பதற்கான தனிநபர் பிரேரணை ஒன்றை தான் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் கூறினார். 73வது தேசிய சுதந்திர தின நிகழ்வு ஒத்திகை நிகழ்ச்சி என்பனவற்றை கருத்தில் கொண்டு விசேட போக்குவரத்து ஒழுங்குகளை மேற்கொள்ள போலீஸ் தலைமையகம் தீர்மானித்துள்ளது. இன்று தொடக்கம் எதிர்வரும் 3ஆம் திகதி வரை காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையும், சுதந்திர தினமன்று அதிகாலை 4 மணி முதல் பகல் 1 மணி வரை போக்குவரத்து மட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்பட இருக்கின்றன. பொருளையில் இருந்து தாமரை கோபுர சுற்றுவட்டம் வரையான வீதி மூடப்பட இருக்கிறது. இதற்கு பதிலாக மாற்று வீதிகளை பயன்படுத்த முடியும். ஹாட்டன் பிளேஸ் ஊடாக விஜயராம மாவட்ட வார்ட் பிளேஸ், நகர மண்டபம், ஜூனியன் பிளேஸ் ஊடாக பயணிக்க முடியும். காலி வீதி, பௌத்தலோக மாவட்ட என்பனவற்றின் போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமையான முறையில் இடம்பெற இருக்கின்றன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று விமான ஒத்திகைகள் இடம்பெற உள்ளமையினால் பட்டங்கள், ட்ரோன் விமானங்கள், பலூன்கள் என்பனவற்றை விண்ணுக்கு ஏவ வேண்டாம் என விமானப்படை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஒத்திகை நடவடிக்கையினால் விமானங்கள் தாழ்வாக பறப்பதன் மூலம் விபத்துக்கள் ஏற்படலாம் என விமானப்படையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு குருநாகல் நகரில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலான காலை நேர ரயில் சேவைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தற்சமயம் நிலவும் சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு ரயில் போக்குவரத்து சேவைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். இந்த விடயம் பற்றி ரயில்வே திணைக்களம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கையாகும். பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்காத பெரும்பாலான நாடுகளுக்கான பயணத்தை பிரான்ஸ் அரசாங்கம் இடைநிறுத்தி இருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியில் உள்ள சகல நாடுகளுக்குமான பயண தடை நாளை முதல் அமலுக்கு வருவதாக ஜின் கஸ்தெக் அறிவித்துள்ளார். ஆனால் இந்த மட்டுப்பாடுகளின் மூலம் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட மாட்டாது.
பிரான்சில் ஏற்கனவே நாடளாவிய ரீதியில் தேசிய மட்டத்திலான ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். கட்டுநாயக்க கல்லுதியவேல அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியில் 100 ஏக்கர் விஸ்தீரணமான நிலப்பரப்பில் பசுமை கைத்தொழில் பேட்டை ஒன்று அமைக்கப்பட உள்ளது. சுற்றாடலுக்கு ஏற்ற வகையில் இந்த கைத்தொழில் பேட்டை அமைக்கப்பட உள்ளது. 2 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி இதற்காக ஒதுக்கப்பட உள்ளது. 150க்கும் அதிகமான முதலீட்டாளர்கள் மேல் மாகாணத்தில் கைத்தொழில்களை ஆரம்பிக்க விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் என்று விமல் வீரவன்ச அறிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் போட்டியொன்றில் பதக்கம் பெறும் வீரர் அல்லது வீராங்கனைக்கு 5 கோடி ரூபாவை பரிசாக வழங்க அரசாங்கம் தயாராகிறது. வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்குடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒலிம்பிக் போட்டியொன்றில் குழுவாக போட்டியிட்டு தங்கப்பதக்கம் பெறும் அணிக்கு 10 கோடி ரூபாய் ரொக்கப்பணமாக வழங்கப்பட இருக்கிறது. ஆசிய விளையாட்டு விழா, பொதுநலவாய விளையாட்டு விழா என்பனவற்றில் தங்கப்பதக்கம் பெறும் ஒவ்வொரு வீரருக்கும் தலா 3 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. வர்த்தக செய்தி. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை நிர்வகிப்பதற்கான புதிய நிறுவனம் ஒன்று அமைக்கப்பட இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவார் கப்ரால் தெரிவித்துள்ளார். இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் இது இயங்க இருக்கிறது. துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை விற்பனை செய்வதற்கு கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் திட்டமிடப்பட்டிருந்தாலும் இதனை விற்பனை செய்யும் நடவடிக்கைகளை அரசாங்கம் ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்படன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தி அடுத்த ஆண்டில் 7% அதிகரிப்பை காட்டும் என்று HSBC வங்கியின் அறிக்கை சுட்டிக்காட்டி இருப்பதாக இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் புதிய தலைவர் நந்திக புத்திபால தெரிவித்துள்ளார். கொழும்பு கிங்ஸ்பேரி ஹோட்டலில் இடம்பெற்ற சம்மேளனத்தின் 62வது வருடாந்த மாநாட்டில் அவர் உரை நிகழ்த்தினார். மத்திய வங்கி அறிமுகம் செய்துள்ள சில சலுகைகள் இதற்கு வலு சேர்க்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தறை மாவட்டத்திலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் களுத்துறை, காலி மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம். இன்று காலை வேளையில் மேல், மத்திய, சப்ரகமுவ மாகாணங்களில் அதிக அளவிலான பனிமூட்டம் நிலவும் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று தொடக்கம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது. கிராமத்துடனான சுமூகமான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று மொனராகலையில். நாட்டின் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 300 தாண்டியிருக்கிறது. நல்லாட்சி அரசாங்கத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கும்புக்க நோயா நீர் விநியோக திட்டத்தில் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டு பயணங்களுக்கு தற்காலிகமாக தடை விதிக்க பிரான்ஸ் தீர்மானம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.